ஆமென். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உடைய அழகான கண்கள் எங்களை கண்டதுதான், முடிந்ததற்கு நாங்கள் நினைத்ததான் நாங்கள் மறுபடியும் உயிர் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உடைய அளவில்லாத அன்புக்காய் கிருபைக்காய் கூடாது கிறிஸ்தோத்திரம். இந்த காலைகளிலே இந்த ஃபாதர்ஸ் டேலே கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும் உடைய வசனத்தின் மூலமாக எங்களுடைய ஆசீர்வதியும் அப்பா. அந்த யாவரையும் உடைய பிள்ளைகள் கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேன்மைப்படுவதாக. Please be seated in your place. ஆமென். இந்த காலைகளிலே உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த தமிழ் ஆராதனையிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாய் நாம் நாமே ஒப்பு கொடுப்போமாக. இன்னைக்கு ரெண்டு விஷயத்துல இன்னைக்கு ஸ்பெஷலான நாள் வந்து இந்த தகப்பனாருடைய, அதாவது தந்தையர் தினம். இந்த தந்தையர் தினம் இரண்டாவதாக இன்னைக்கு நம்முடைய ரிவரல் ஜெபம், அதாவது எழுப்புதலின் ஜெபம் 3 வருடங்கள் நிறைவேறுகிறதான இந்த நாள். அதாவது கிட்டத்தட்ட 1100 நாள் கண்டினியூஸாக ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதனாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில் தமிழ் சபையிலே தமிழ் ஆராதனையிலே வந்திருக்கிறதான ஆன்லைன் முகங்கள் மூலமாக அட்டெண்ட் பண்ணுகிறதான உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தந்தையர் தினத்திலே நான் உங்களோடு சற்று நேரம் பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்டதான தலைப்பு, அதாவது தந்தை உடைமையை பெறுதல். அதாவது தந்தையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பது. ஆமென். அருமையானவர்களே, சுதந்திரம், அதாவது சுதந்திரிப்பது என்பது நம்முடைய ரைட். அப்பாவுடைய சகல சொத்துக்கள் அது தன்னுடைய பிள்ளைகளை போய் சேரும். சில தகப்பர்கள் தன்னுடைய நிலத்தை அவர்கள் விட்டு செல்வார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக. சிலர் தன்னுடைய பேங்க் பேலன்ஸ் விட்டு செல்வதுண்டு. பட் சிலர் கடனை வைத்து போகிறது சுதந்திரமாக. எனக்கு தெரியும் அநேக தகப்பர்கள் கடன் வாங்கி வாங்கி கடைசியில் அவர்கள் இறந்து போறதான விபத்திலே பிள்ளைகள் அந்த கடன் சுமையை சுமந்ததை நான் பார்த்ததுண்டு. அநேக தகப்பர்கள் வியாதியை விட்டு போறதுண்டு. வியாதி, அப்பாவுக்கு டயபெட்டிஸ், பிள்ளைகளுக்கு டயபெட்டிஸ். அப்பாவுக்கு எந்த பிரச்சனை, பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனை. காலங்களிலே என்னுடைய சிந்தனையை வேதாகமத்திலே 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 9 to 14 வசனம் வரை நாம் வாசிக்க போறோம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் அதனுடைய 9 to 14 வரை உள்ள வசனங்கள். அவர்கள் அக்கறைக்கு பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும்படி வேண்டுகிறேன் என்றார். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டான். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகிறேன், என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குருதைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்து எலியா சுழற்காட்டிலே பர்வதத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து இடைவிழுந்த சால்வையை எடுத்து
திரும்பி போய் யோர்தானில் கரையில் நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சாவியை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தார். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபகமாக பிரிந்ததனால் எலிசா இக்கரைப்பட்டார். ஆமென். அருமையானவர்களே, இங்கே எலிசா எலியாவை பார்த்து தகப்பனே என்று அழைக்கிறதான ஒரு சுதந்திரத்தை நாம் கேட்கிறோம். தகப்பனே, மை ஃபாதர், மை ஃபாதர். தகப்பன் இடத்தில் தகப்பனே என்று கூப்பிடுதல் மாத்திரமல்ல, தகப்பனிடத்தில் சிலதாக எதிர்பார்க்கிறார். அவன் கேட்டதான ஆசீர்வாதம் என்ன என்றால், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் மரத்திலே இரட்டிப்பான ஒரு அபிஷேகம், இரட்டிப்பான ஒரு வரம் எனக்கு வேண்டும். உம்மிடத்தில் இருக்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய இரட்டிப்பான ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்படி என்றால் எலிசா என்ன எலியாவின் மகனா? அருமையானவர்களே, எலிசாவை பற்றி நாம் தெரிய வேண்டும் என்றால் 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் அதனுடைய 19வது அதிகாரத்திலே வெரி கிளியராக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 19வது அதிகாரத்திலே 19 வசனங்களை படிக்கும் போது, அப்படி அவன் அவனிடம் விட்டு புறப்பட்டு போய், அவன் சொன்னது யாரு? எலியா. அவனிடம் விட்டு புறப்பட்டு போன போது 12 ஏர் பூட்டி விடுத சப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடப்பட்டு போய் அவன் மேல் தான் சாவியை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகு ஓடி, நான் என் தகப்பனை என் தாய் முத்தம் செய்ய உத்தரவு கூடும், அதன் பின் உண்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நிறுத்திக் கொள் என்றான். அருமையானவர்களே, இங்க நான் பார்க்கும் போது எலியா அவன் நடந்து போனதான வேளையிலே சப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா எலிசாவுடைய தகப்பனுடைய பெயர் வந்து ஏனோ சப்பாத். அப்படின்னா எலியா அவனுடைய பயாலஜிக்கல் பிதா கிடையாது, சப்பாத்துடைய மகன். அப்படின்னா எலிசாவுடைய இன்ஹெரிட்டன்ஸ் என்னது? 12 ஏர் மாடுகள். 12 ஏர் மாடுகள், 12 ஏர் மாடுகளை விடுகிறது கிட்டத்தட்ட 24 ஏர் மாடுகள், வயல் நிலங்கள். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்ததான எலிசா தேவனால் அபிஷேகிக்கப்பட்டதான மனுஷன் எலியாவை பார்த்து, எலியா தன்னிடத்தில் மேல் இருந்ததான அபிஷேகத்தினுடைய அந்த சால்வையை அவன் மேல் போட்ட போது, அந்த டச், அந்த அபிஷேகத்தின் தொடுதலினாலே அவன் இந்த உலக பிரகாரமானிய ஆசீர்வாதங்களை விட்டு அவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு நேராய் கடந்து சென்றான் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, it's very difficult to inherit spiritual blessings. Amen. It's very difficult to inherit spiritual blessings. வேதத்தில் நாம் படிக்கும் போது எலியா அவருடைய ஹிஸ்டரி தெரியாது. அவன் எங்க இருந்து வந்தான், எப்படி, we don't know. Directly Bible says கிறிஸ்டியன் ஆகிய எலியா அவ்வளவுதான் சொல்லப்படுது. பட் எலியாவுடைய ஹிஸ்டரி தெரியாது. அவன் அப்பா யாரு, அம்மா யாரு, அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி. ஆனா எலியா தேவனிடத்தில் உட்கார்ந்து 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 ஜெபித்து ஜெபித்து ஆசீர்வாதங்கள் நிறைய அவன் வாங்கினான். அவன் எலியா carried a different kind of blessings. சப்பாத் இன்னும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருந்தும் வாழ்க்கையில் ஒரு தொடுதல் இல்லை, ஒரு திருப்தி இல்லை, ஒரு டச் இல்லை. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் உண்டு, பெரிய பெரிய வேலையிலே அவர்கள் வேலை பார்க்கிறார்கள், பெரிய பெரிய கம்பெனியில, ஆர்கனைசேஷன்ஸ்ல, ஆர்மியில, போலீஸ்ல வேலை பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக அவர்களை தொடும்போது, அபிஷேகத்தின் மூலமாக தொடும்போது, அவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற அவர்கள் ஓடுகிறது ஒரு அனுபவம் நான் பார்த்தது உண்டு. இன்னைக்கு அநேக பேர் ஊழியக்காரர்கள் தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணி கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார்கள். I thank God for such wonderful men of God. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு
ஜெபசி அவங்க எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவர் கூட ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு பெற வேண்டும். Something has been inherited by my spiritual father. Amen. Amen. தேவனுடைய இந்த உலகத்தில் உடைய தாப்பா அவனுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த உலக பிரகாரமான சகல சாபங்களை நீக்க முடியும். உன்னுடைய தரித்திரத்தை மாற்ற முடியும். உன் பிரச்சனையை மாற்ற முடியும். உன் வேதனையை மாற்ற முடியும். உன் கவலையை மாற்ற முடியும். வேதாகமத்தில் நாம் படிக்கும் போது எலியா ஒரு சாதாரண மனுஷன், ஆனால் தேவன் அவனை அபிஷேகத்தினால் நினைத்திருந்தார். தேவனுடைய பாருங்க, மோசே 40 நாள் 20 நாள் உபவாசம் ஜெபித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் யோசுவா அவன் உபவாசம் ஜெபிக்கல. ஆனால் யோசுவா மோசே என்ன செய்தானோ அது யோசுவாவும் செய்தான். மோசே கர்த்தரிடத்தில் உட்கார்ந்து ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொண்டான். ஆனால் யோசுவாவோ தன்னுடைய தகப்பனாரிடத்தில் ஆசீர்வாதத்தை திருடி பண்ணினான். இன்னைக்கு என் சொந்தத்தை கேட்கிற அன்பு சகோதரி சகோதரி, சில ஆசீர்வாதங்கள் அருமையான கர்த்தருடைய ஊழியர்கள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து சிலரை அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக இருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே என்னுடைய தகப்பனாரை நான் நேசிக்கிறது உண்டு. ஆனால் என்னை உருவாக்கும்படி, என்னை வழிநடத்தும்படி, ஆலோசனை செய்யும்படி இந்த உலகத்திலே நான் மனுஷர்களை எதிர்பார்ப்பதுண்டு. ஆனால் உலகத்திலே மனுஷர்கள் சிலவர் இருந்தும் அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள தான் கொடுப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என் தேவனை நோக்கி சில ஆசீர்வாதங்களை நான் பெறும்படியாக உதவி செய்தார். சில ஆவிக்குரிய வரங்கள், சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த நாட்களிலே அந்த அனுபவங்கள் கற்றல் சபையிலே அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சபையை நாம் பார்க்கும்போது அநேக பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னிறுத்தபடியாய் ஆராதனையில் ஈடுபடுகிறவர்கள், பிரசங்கம் செய்கிறவர்கள், பாடல் பாடுகிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை வல்லமையாக போதிக்கிறவர்கள் சபையை கர்த்தர் எழுப்புகிறார். It's a spiritual inheritance. இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரி சகோதரியே, இன்னைக்கு காலையிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய அந்த இன்ஹெரிட்டன்ஸை நீ பெறும்படியாக விரும்புகிறார். ஆவிக்குரிய சுதந்திரம், ஆவிக்குரிய நீ உடைமைகளை பெறும்படியாக விரும்புகிறார். நீ ஆவிக்குரிய உடைமைகளை நீ பெறும்போதுதான் உன்னுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான பரிபூரண வாழ்க்கையில மாறும். ஆவிக்குரிய விஷயங்களாலே மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். It's only the spiritual inheritance can bring a greater change in your physical realm. உடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய சில ஆசீர்வாதங்கள் தான் உடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த காலையிலே கர்த்தர் இந்த தந்தையார் தினத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறதே ஆவிக்குரிய சில விஷயங்கள். We thank God for the Holy Spirit. Jesus did not leave anything for his disciples unless he said, I will give you the Holy Spirit. இயேசு சீடர்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு அபிஷேகத்தை ஒரு தேற்றரை போல தரப்போகிறேன் என்று சொல்லி, no, Jesus gifted the Holy Spirit to the body of Christ. இயேசு கிறிஸ்து சபைக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். வேதம் சொல்கிறது. The Holy Spirit is filling all the emptiness today. Hallelujah. So only the Holy Spirit can take away your emptiness from your life.
நம்முடைய வாழ்க்கையில சகல காலிய அனுபவங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய மூலமாகத்தான் மாற முடியும். இன்னைக்கு என்னுடைய சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரி சகோதரியே, இன்னைக்கு என் அப்பா எனக்கு அது கொடுக்கலையே, என் அப்பா இது கொடுக்கலையே கவலைப்படாம இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக என்ன வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில் என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று நீ கண்ணை திறந்து பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் தனக்கு பயப்படுகிறவர்களுக்கு, தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, தன்னை நேசிக்கிறவர்களுக்கு வைத்திருக்கிறதை ஒரு கண் காணவில்லை, ஒரு காது கேட்கவில்லை, யாருடைய இதயத்தில் தோன்றவில்லை என்று வேதம் சொல்கிறது. What God has in store for His children, no eyes have seen, no ear has heard, and no one in their thoughts has realized. இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெருகு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, don't brag and destroy yourself. சோர்விலிருந்து வெளியே வா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். பேதுரு அவனை பார்த்து சொன்னார், neither I have silver and gold, என்னுடைய கரத்திலே வெள்ளியும் பொன்னும் இல்லை, what I have I give it to you, என்னுடைய கரத்தில் இருக்கிறது உனக்கு கொடுக்க போகிறேன். நான் சொன்னேன், இயேசு நாமத்தில் எழும்பி நட என்று சொல்லி. இன்னைக்கு அருமையான தேவனே, இந்த காலையிலே கர்த்தருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுகிறார். நீங்க எத்தனை பேர் சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும்ப்பா. உலக பிரகாரமான ஒரு சுதந்திரம் அல்ல, எனக்கு பரலோக சுதந்திரம் எனக்கு வேணும், பரலோகத்துல அபிஷேகம் வேணும், பரலோக ஆசீர்வாதங்கள் வேணும், பரலோக ஆசீர்வாதங்களை நிரப்புங்கன்னு சொல்லி நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் இந்த காலையில நம்மை தொடுவாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு some spiritual blessings உன் வாழ்க்கையில நீ கேளு ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே இரட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த ஜெப வாழ்க்கை எனக்கு வேணும், அந்த விசுவாச வாழ்க்கை எனக்கு வேணும், அந்த தரிசனத்தை எனக்கு வேணும்ப்பா. ஆண்டவரே அந்த உம்மை நோக்கி கூப்பிடுகிறதா அந்த அனுபவம் எனக்கு வேணும், உம்மை நேசிக்கிற அனுபவம் எனக்கு வேணும். ஆண்டவரே அந்த ஆண்டவர் விடாமுயற்சி எனக்கு வேணும், அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் சொல்லி ஆண்டவரே கேளு பாரு. ஆண்டவரே காலையில வாழ்க்கையில நிரப்பபடியாக விரும்புகிறார். அவன் இந்த காலையில கர்த்தருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே இந்த காலையில நம்முடைய சமூகத்துல ஆண்டவரே எங்களுக்கு அந்த இரட்டிப்பான ஒரு வல்லமை, அந்த சுதந்திரமாய் எங்கள் வாழ்க்கையில வரட்டும், அந்த அபிஷேகம் சுதந்திரமாய் வரட்டும், அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில சுதந்திரமாய் வரட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அருமையான இந்த காலையிலே இந்த தமிழ் ஆராதனையுடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோட பேசி வெளிப்பட்டபடியா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த காலையிலே எங்களுக்காக தகப்பன் வைத்திருக்கிறதான நல்ல ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆதாம் முதல் தகப்பன் பாவத்தை சுதந்திரமாக வைத்து போனபோது எங்களுக்காக ஒரு ஆவிக்குரிய தகப்பன் எங்களுக்காக நித்திய ஜீவனை வைத்து போனீரே அப்பா. எங்களோட ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க வாழ்க்கையிலே தரித்திரங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாம் மறைந்து எங்க வாழ்க்கையில விடுதலை இயேசுவின் நாமத்தில் உங்களை ஜெபிக்கிறேன். ஆசீர்வாத வசனத்தை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாப்பா. ஆண்டவரே எல்லா தகப்பர்களுக்காய் ஜெபிக்கிறேன், அவளை ஆசீர்வதியோ. அவருடைய வாழ்க்கையில சகல தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருக்கணும். எங்களுடைய போகிற வரிகளில், வேலைகளில், பிள்ளைகளுடைய படிப்புகள், எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் கூட இருக்கணும். ஊழியர்கள் ஊழியர் செய்கிற பிள்ளைகள் யாருமே நம்முடைய கரை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகள், மரணங்கள், வியாதிகள், சத்துர கரங்கள், எல்லா ஆக்சிடென்ட்கள் சுதந்திரமாய் கொண்டு போய் கொண்டு வாரும். ஆசீர்வதியும் அப்பா. துதிக்கிற மகிமை எல்லாம் கேட்டு ஜனங்கள் எல்லாம் கேட்டபடியே ஸ்தோத்திரம். இந்த காலையில் வியாதியோடு நம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்தும். யாராவது தேவைகள் உண்டு அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக சொல்லிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன். துதிக்கிற மகிமை எல்லாம் கேட்டு இருக்கிறோம். இந்த பிரார்த்தனை இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல வாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய இரண்டும் இன்றைக்கு சதாகாலம் நம்மளுடன் கூட விசேஷமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை வரைக்கும் இருப்பதாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Wish you all wonderful happy Father's Day. God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தகப்பர்களுக்கும் என்னுடைய சார்பாக இந்த தந்தைய தினத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.